வேல்யூ கிடையாது, அந்த மார்ஜின் வேல்யூ. இன்கேஸ் அது வந்து மார்ஜின் வந்து பாசிட்டிவாக இருந்தால், இப்போ நீங்கள் விற்கிறது ப்ராஃபிட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு டேக்ஸ் கட்டலாம். அதுவுமே நீங்கள் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் கட்ட தேவையில்லை. அதே நெகட்டிவ் மார்ஜினாக இருந்தால் நீங்கள் கட்ட தேவையில்லை. நம்ம இதில் வந்து ஒரு அசம்ஷனில் வச்சுக்கலாம், 10 லட்ச ரூபா காரில் வந்து 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுக்கலாம். விற்கிற ஒரு ஆளும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பர்சன் வச்சுக்கலாம். இப்போ அந்த 2 லட்ச ரூபாவில் 18% வைக்கும்போது 36,000 ரூபா உங்களுக்கு வரும். 36,000 ரூபா டேக்ஸ். இப்போ உங்களுக்கு அந்த 3 வேரியண்ட்ல உள்ள அந்த டோட்டல் பிரைசஸ் தெரிஞ்சிருக்கும். இதுலயே உங்களுக்கு ஒரு ஷாக் ஆயிருக்கலாம், என்னடா இந்த 3 வேரியண்ட்ல இவ்வளோ பிரைஸ் டிஃபரன்ஸா அந்த டேக்ஸ் இம்பாக்ட்னால அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இப்போதான் உங்களுக்கு ஆக்சுவல் கால்குலேஷனுக்குள்ளே நம்ம இப்போ போறோம். இப்போ இதுல என்னன்னா, நம்ம வந்து இஎம்ஐ போடுறதா நம்ம வந்து ஒரு அசம்ஷனுக்கு வந்துடலாம். இப்போ 3 வேரியண்ட்டுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 10 lakh அமௌண்ட் வந்து நம்ம இஎம்ஐ போடுற மாதிரி 10% இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷத்துக்கு நம்ம போடுற மாதிரி நம்ம இப்போ பிளான் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கால்குலேஷன்ஸ் படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியூல் வேரியண்ட்டுக்கு ஜிஎஸ்டி போர்ஷனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 69,500 rupees நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். இவி கார்ஸ்க்கு 8,068 rupees-உம், செகண்ட் ஹேண்ட் காருக்கு வந்து 5,832 rupees-உம் நம்ம பே பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு. ஆனாலுமே இந்த 3 வேரியண்ட்டில் ப்ரைஸ் வேரி ஆனாலும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு எது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். கார் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா கால்குலேஷன்ஸையும் டீட்டெயில்டாக போட்டு திங்க் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தெரியுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்ஸ்டாகிராமே ஃபாலோ